அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த துளராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிரக பெயர்ச்சிகளும் கிரக அமைப்புகளும் ஆனது பார்த்தீங்கன்னா மாறுபட்டு காணப்படுகிறது. ஸோ இந்த கிரக பெயர்ச்சிகளினுடைய தாக்கங்களானது இந்த துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா, இதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுக்கு மீண்டும் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலானது பார்த்தீங்கன்னா தொடரப்போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கிரகங்களினுடைய நிறைகளை பொறுத்து பலன்களானது பார்த்தீங்கன்னா வேறுபடுங்க. அந்த வகையில் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய 8வது மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக போகிறது. இந்த ஒரு யோகங்களால் பார்த்தீங்கன்னா இந்த துளராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டங்களாக இருக்குமா, இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது. அந்த ஒரு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமா பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம். துளராசி என்பர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சுமாராகவே இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் சுயநலமாக பார்த்தீங்கன்னா நடந்து கொள்ளலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை மனதில் ஒருவித பயங்களானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. தொழில் வாழ்க்கையில் எவ்வித மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏற்படாது. மனம் எப்பொழுதுமே ஒருவித அமைதியை இழந்து இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை கவனித்து சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அவற்றை கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த மாதம் மனம் மகிழும் சம்பவங்களானது நடைபெறுங்க. உடல் ஆரோக்கியத்தை தரும். அதேபோல் வீண் கவலைகளானது நீங்கும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்கி சாதகமாகவே நடந்து முடிய போகிறது. வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலைகளானது காணப்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகளானது விலகுங்க. போட்டிகளானது உங்களுக்கு குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகளானது நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகங்கள் தொடர்பான அலைச்சல்களானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்களானது பார்த்தீங்கன்னா நீங்குங்க. பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்கள் குறித்து கவலைகளானது உண்டாகலாம். பெண்களுக்கு வீண் செலவுகளானது பார்த்தீங்கன்னா குறையும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். திறமையான செயல்கள் மூலமாக எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகளானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும். கலைத்துறையினருக்கு எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்த அந்த நோய்களானது விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரங்களானது குறையுங்க. வரக்கூடிய உபரி வருவாயினால கடன்களானது இப்பொழுது அடையப்படும். அதேபோல் அரசியல் துறையினருக்குமே புதிய ஒப்பந்தங்களானது கை கொடுக்குங்க. எந்த ஒரு கொள்முதலையும் தயக்கமின்றி நீங்கள் செய்யலாம். வியாபாரங்களானது பெருகும். போட்டியாளர்களுமே இப்பொழுது விலகி செல்வார்கள். இந்த மாதத்தில் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைகளானது வரலாம். உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தில் தாய் மாமனிடம் கருத்து மோதல்களானது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியும் இருக்கலாம். அதேபோல் வேலையில் கவனமுடன் செல்வது நல்லது. இந்த ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடையக்கூடியதாக இருக்கும். மேலுமே இந்த மாதத்தில் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதேபோல் வாக்கு நாணயங்களானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகுங்க. முக்கிய நபர்களுடைய நட்பானது கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரங்கள் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனங்களானது தேவை. தேவையான பணங்களானது இப்பொழுது தாமதமாக உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையும் செய்வது நல்லது. வீண் அலைச்சல்கள், வேலை பளு ஆகியவை இருக்கும்.
அதேபோல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது தோன்றி மறையும். ஒற்றுமையானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கும். ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணங்கள் செய்ய வேண்டியும் இருக்குங்க. ஆடம்பர பொருட்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்களானது கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்குங்க. வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கு. அதே போல அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனத்தை செலுத்துவது நல்லது. பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர்களுடைய உதவியானது கிடைக்கும். மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் போது கவனங்களானது தேவை. கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு. மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். கெட்ட கனவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்பார்த்த இடமாற்றங்களானது ஏற்படும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்களானது இப்பொழுது ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் இப்பொழுது கைக்கு வர தாமதமாகும். அதனால திடீர் பண நெருக்கடிகளானது வரலாங்க. இடம் பொருள் அறியாமல் பேசுவதனால அடுத்தவர்களிடம் மனஸ்தாபங்களானது உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகளானது உண்டாகும். பண வசூல் தாமதப்படலாம். அதேபோல் வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணங்கள் செல்ல நேரலாம். கூடுதல் பொறுப்புகள், அடுத்தவர்களுடைய பணியை செய்வது போன்றவற்றையுமே சேரும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தருவதாக இருக்கும். பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றிய கவலைகளானது உண்டாகலாங்க. எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவர்களிடம் பழகுவதில் கவனங்களானது தேவை. பண வரவுகளானது உங்களுக்கு தாமதப்படும். கலைத்துறையினருக்குமே சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்கும். வாய்ப்புகள் இருந்தாலும் உடல்நலம் ஒத்துழைக்காமல் போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரியனால தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளானது விலகும். வருமானங்களும் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது இப்பொழுது சேரும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது இப்பொழுது முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. குருவினுடைய பார்வைகள் விரைய தன குடும்ப சுகஸ்தானத்துக்கு உண்டாவதனால சுப செலவுகளானது உண்டாகுங்க. விற்க முடியாமல் இருந்த இடம் இப்பொழுது விற்பனையாகும். ஒரு சிலர் புதிய வாகனத்தையும் வாங்கலாம். நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பை சந்தித்து வந்த உங்களுடைய உடல்நிலையில் மாற்றங்களானது ஏற்படும். நோய் மருத்துவத்திற்கு கட்டுப்படும். அதேபோல் வியாபாரத்தினுடைய தொழிலில் ஏற்பட்ட போட்டி பார்த்தீங்கன்னா இப்பொழுது முடிவிற்கு வரும். தடைகளானது நீங்குங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளானது ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது கிடைக்கும். விற்பனைகள் பார்த்தீங்கன்னா ஆகாமல் இருந்த தேங்கி கிடந்த பொருட்கள் இப்பொழுது நல்ல விலைக்கு பார்த்தீங்கன்னா செல்லும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி இப்பொழுது முடிவிற்கு வரப்போகிறது. வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன்களை வழங்கிடக்கூடிய மாதமாக இருக்குங்க. ராகு, சூரியன், குருவினுடைய பார்வை என இந்த ஒரு மாதங்கள் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளை பார்த்தீங்கன்னா வழங்கிட இருப்பதனால நீங்கள் நினைத்தது எல்லாமே நடந்தேறும். அரசு வழி முயற்சி எளிதாகவே நடந்தேறும். சட்ட சிக்கல்களானது விலகுங்க. அரசியல்வாதிகளினுடைய முயற்சி லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா முடியும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய எதிர்பார்ப்பானது இப்பொழுது நிறைவேறுங்க. வம்பு வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். மேலை நாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்குங்க. பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடிகளானது இப்பொழுது விலகுங்க. விற்பனையானது உயரும். எதிர்பார்த்த வருமானங்களும் வரும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது முதலீடு லாபத்தை ஏற்படுத்துங்க. திட்டமிட்டு செயல்பட்டு அதனுடைய வழியாக லாபத்தை நீங்கள் காணலாம். செய்து வரக்கூடிய தொழிலில் அக்கறையை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பொருளாதார நிலைகளானது உயருங்க. புதிய பொருளும் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனத்தையும் இப்பொழுது வாங்கலாம். புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர். காணாமல் போன பொருள் இப்பொழுது திரும்ப கிடைக்கும்.
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.